இன்றைக்கி நான் இந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் மிக்சியில் கருவேப்பிலை அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நான் இப்போது இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் கடுகு போடலாம். காயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. நான் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சுருங்க. அது நல்லா பொங்கியாச்சு. இப்போது நான் சாம்பார் பொடி போடுறேன். வீட்டு சாம்பார் பொடி தான். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த டவராவால் ஒரு டவரா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிறண்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தான் பாருங்கள், இந்த இடம்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையை ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்சி ஜாரை அலம்பி ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கருவேப்பிலை போட்டு கலந்து ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ உப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் போட்டிருக்கேன், இந்த விழுதையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த விழுது ஒரு 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.